நண்பர்களுக்கு வணக்கம். சின்னத்திரை நடிகர் சங்கம் சார்பாக அவங்க எல்லாரையும் வந்து வரவேற்கிறேங்க. சின்னத்திரை நடிகர் சங்கம் வந்து சார்பாக வந்து 2 கிரவுண்ட் இடம் வாங்கி 4 ஃப்ளோர் பில்டிங் கட்டி சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் ஒரு ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருந்தது. அதுதான். பட் அதுக்கான ஒரு சாத்தியம் இல்லாமல் நிறைய குழப்பங்களோடு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். 4 அணியாக வந்து எலெக்ஷனில் போட்டி போட்டோம். வெவ்வேறு அணியிலேருந்து மெஜாரிட்டியாக வந்து ஒரு டீம்லேருந்து வந்திருந்தாங்க. இருந்தும் எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மலேசியான்னு ஒரு ஈவெண்ட்டில் வந்து தான் அந்த ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே ஸ்டார்ட் ஆனது அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா சங்கம் செயல்பாடு அப்படிங்கிறது எங்கள் 1800 மெம்பர்ஸும் வெளியே பேசுகிறது என்னென்னா சங்கம் இருக்கா இல்லையாங்கிற ஒரு லெவலில் தான் இருக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அவசரமான ஒரு சூழலில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வேணும் அப்படிங்கிறது நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்காக தான் உங்களை வரவேற்றிருக்கோம். இப்போது சங்கத்தோட ஜென்ரல் செக்ரட்டரி ரிஷிகேஸ்வன் டீட்டெயிலாக இந்த எல்லாத்தையும் சொல்லுவார் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் சின்னத்திரை நடிகர் சங்கம் ஜென்ரல் செக்ரட்டரி ரிஷி. ஆக்சுவலி இப்போது நம்ம ஜாயின்ட் செக்ரட்டரி சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கணும்னு தான் நாங்கள் எப்போவுமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ எல்லாமே ஓகே ஆமாம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் சின்னத்திரை ஜென்ரல் செக்ரட்டரி ரிஷி. ஆக்சுவலி உங்கள் எல்லாத்தையும் இந்த ப்ரெஸ் மீட் வந்து நாங்கள் ஒரு கொண்டாட்டமாக ஒரு நல்ல விஷயத்துக்காக கூப்பிட்டுணுன்னு நினச்சி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு இந்த 1.5 வருஷமாக, எஸ்பெஷலி ஃப்ரம் லாஸ்ட் நவம்பர். இப்போது இந்த டீம் வந்து ஒரு 4 டீம்லேருந்து எல்லாம் செலக்ட் ஆகி வேறு டீம்லேருந்து எல்லாருமே ஒன்றா வந்தோம். ஸோ சின்னத்திரை நடிகர் சங்கம் மேம்பாட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணோம், நிறைய பிளான்ஸ் இருந்தது, எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி திடீர்னு ஒரு ஸ்டாப், ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்னால. ஸோ அது கஷ்டமாகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் உங்களை சந்திக்கிறதுல. ஸோ இது ஆக்சுவலி ஆக்சுவலி இது வந்து செப்டம்பர் அக்டோபர்லேருந்தே கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில். இதில் வந்து இந்த 4 டீமில் வந்ததில் ஒரு டீமில் வந்தவங்க தான் இவர் தான் மிஸ்டர் ரவி வர்மா, ரவி வர்மா. அவர் வந்து தலைவராக எலெக்ட் ஆகி வந்தார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் வி ஆல் டுக் அ ப்ராப்பர் டிசிஷன், இனிமேல் பியூட்டிஃபுல்லாக பண்ணோம். இதுக்கு முன்னாடி இருந்த டீம் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக தான் பண்ணியிருந்தாங்க. மிஸ்டர் சிவன் ஸ்ரீனிவாசன், நளினி அக்கா, தென் ராஜேந்திரன் சார், எல்லாமே பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது ஒரு சின்ன ஒரு குழந்தை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுது வசந்த் அண்ணனால். இது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி இது வந்து 16th இயர் நாங்கள் இப்போ இதுக்கு வந்திருக்கோம். ஒரு குருவி சேர்த்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி வந்து நியர்லி about 60 lakhs கொண்டு ஒரு பீரியட்லையும் ஒரு அமௌண்ட் எல்லாருமே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டீம் வரப்போ வி ஆல் பிளான்ட் ஒரு ஷோ பண்ணலாம், ஒரு ஸ்டார் நைட் பண்ணி ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணுவோம். பிகாஸ் எங்களோட ஃபஸ்ட் எய்மே என்னென்னா சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ஓன் இடம் கிடையாது, ஒரு பில்டிங்கோ ஒரு பிளேஸோ கிடையாது. ஸோ எங்கள் எல்லாரோட பிளானும் குறிக்கோளும் அதுதான் இருந்தது. ஒரு நம்மளுக்குன்னு ஒரு பில்டிங் வேணும், நம்மளுக்குன்னு ஒரு வீடு மாதிரி ஒரு விஷயம் வேணும், அதிலேருந்து சில இன்கம் வரும், ரெண்ட்ஸ்க்கெல்லாம் விடலான்னு பிளான் பண்ணி ஆரம்பித்தோம். அப்போ வந்தது தான் இந்த மலேசியா ஸ்டார் நைட் ஈவெண்ட் வி பிளான்ட். டிவைன் மீடியான்ற ஒரு கம்பெனி, ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அவங்க மூலியமாக வந்தது. ஸோ அப்போ தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது. இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் வந்து நாங்கள் வந்து செப்டம்பர் 28th வந்து மலேசியாவில் வந்து சின்னத்திரை ஸ்டார் நைட் அப்படின்னு ஒன்று, சின்னத்திரை நட்சத்திர கலை விழா ஸ்டார் நைட்டு. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணோம். அது பேசும்போது லைக் பிகினிங்லேருந்தே ஒரு குழப்பம் இருந்தது, எங்களுக்கு தெரியல. ஸோ டாப் லெவலில் இருக்கவங்க இவங்களே ஹேண்டில் பண்ணுறாங்க, மிஸ்டர் ரவி வர்மா எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் த ட்ராக் இந்த நாங்கள் டோட்டல் பட்ஜெட் பேசினது, நாங்கள் 1 crore ஒரு சேனலுக்கு பேசினாங்க. ஒரு 1 crore ப்ளஸ்ஸுக்கு ஒரு ஆஃபர் வந்தது. அதுக்கப்புறம் அது 80 lakhs ஆச்சு. அதாவது இது கூட வந்து வெள்ளித்திரை நட்சத்திரங்களையும் பிரபல நட்சத்திரங்களையும் இதில் இன்க்ளூட் பண்ணி டைப் பண்ணி ஒரு ஷோ பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஸோ இது ஒரு இடத்துலையும் ட்ராப் ஆகிட்டே இருந்தது. ஒரு 3 பேர் 2 பேர் சின்னத்திரையிலேருந்து வெள்ளித்திரையிலேருந்து ஒருத்தர் கொண்டு வரணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தது. 15 பேர் வந்து 14, 13, 8, 6ன்னு இப்படி வந்துகிட்டே இருந்தது. எங்களுக்கு புரியல ஏன் எல்லாம் பின்னாடி போகிறாங்க அப்படின்றது தெரியல. அப்போ தான் இந்த ஷோ வந்து எப்படியாவது முடிச்சாகணும்னு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஹிண்ட் வந்து எங்களுக்கு வந்தது.
ஏதோ ஒரு மணி மிஸ்மேனேஜ்மெண்ட் ஒன்று ஆகுது அப்படின்றது ஒரு லீக் ஆச்சு ஒரு நியூஸ். அப்போ அவர் நம்ம ஜாயிண்ட் செக்ரட்டரி விஜயானந்துக்கு தான் அது வந்தது. ஏதோ ஒரு கமிஷன் பேசிஸில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு ஒரு அண்டர் வாட்டர் நியூஸ் வந்தது. அப்போ வந்து அது அலாசரப்போ ஒரு அறகுறையாக ஒரு விஷயம் வந்தது. பட் எங்களுக்கு ப்ராப்பர் ப்ரூஃபோட இவங்க தான் இந்த பணத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு ப்ராப்பர் எங்களால் தெளிவாக தெரிய முடியல. ஸோ பட் அப்போது அந்த டிவைன் மீடியா அந்த ஆர்கனைசர்ஸ் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் கிட்ட பேசுகிறப்போ, சார் இருக்குது சார், இப்போ நாங்கள் எதுவும் சொல்லலை, ஆல்ரெடி நாங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அதையும் கேன்சல் ஆகிருக்கு. இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு 20 lakhs லாஸ் இருக்குது. இப்போ இந்த ஷோவை நீங்கள் குவிட் பண்ணிங்கன்னா நாங்கள் டோட்டல் ஆகிடும், எனக்கு சூசைட் பண்ணுற தவிர எனக்கு வேறு வழி இல்லைன்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் மிஸ்டர் பாலசுப்ரமணியம் டிவைன் மீடியா அவர் சொன்னார். ஸோ இந்த ஷோ பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஆலாசுவோம் அப்படின்னு பேசி நாங்கள் எல்லாருமே இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் மூலியமாக வி ஆல் வென்ட் டு மலேசியா ஒரு ஸ்டார் நைட் பண்ணோம். அங்கேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்தது. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ப்ராப்பர் ட்ராவலிங்கோ, ஒரு அக்காமடேஷனோ, ஃபுட்டோ, ஹாஸ்பிட்டாலிட்டின்றதே ஒன்று இல்லாமல் இருந்தது. இதில் இன்னொரு பிரச்சனைனா, ஒன் மேன் ஷோ மாதிரி ஒருத்தர் மட்டும் இதை ஹேண்டில் பண்ணி யாரையுமே ஒரு வாட் யூ கால் எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு அது கரெக்டாக ஒர்க் பண்ணல. கோஆர்டினேஷன், ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் தனியாக ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே போயும் ஒரு ஷோ வந்து அந்த ஆர்கனைசருக்கும் ஃப்ளாப்பு, அங்கே பண்ண எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர்ன்னு தான் சொல்லணும் இந்த ஷோ வந்து எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து என்னான்னு பார்க்கும் பொழுது அங்கேயே நிறைய குளறுபடிகள் நடந்தது. அது நான் லேட்டர் ஆன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேஸ் த பாயிண்ட்ஸ் என்னென்ன நடந்ததுன்னு ஓவரால். இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது, அங்கேருந்து கிளம்புறப்பே அரைகுறையாக எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மிஸ்டர் ரவிவர்மா அந்த தலைவர், சின்னத்திரை நடிகர் சங்கம் தலைவர் வந்து இந்த டிவைன் மீடியா பாலு அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு டீல் பேசி நமக்குள்ளே இந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு பண்ணி தரேன், எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன தருவீங்கன்னா உங்களுக்கு புரியல, என்னென்ன புரியல, இல்லை நான் இவ்வளோ செய்கிறேன் சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு, அப்போ எனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வேணும்ன்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு பேசினது வந்து 80 lakhs ஃபைனல் ஆகிருந்த ஒரு ஷோ. இவர் வந்து இல்லை எனக்கு வந்து 35 lakhs கேட்டிருக்காரு. 35 lakhs அவர் டிவைன் மீடியா பாலு, சார் என்ன சார் நம்ம ஷோவே 80னா உங்களுக்கு 35 கொடுத்துட்டோன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுவோம், சாரி சார் அப்படின்னா நாங்கள் எங்களோட டார்கெட் 80 lakhs தான், உங்களுக்கு 35 கொடுத்தோன்னா மீதி தான் உங்கள் சங்கத்துக்கு தருவேன் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்துருங்கன்ற மாதிரி ஒரு டீல் போயிருக்கு. அதுக்குள்ளே இங்கே லீக் ஆகிடுச்சு இந்த விஷயம். அதாவது மலேசியா போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த பணம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 லட்ச ரூபா எனக்கு கொடுத்துருங்க, டோக்கன் அட்வான்ஸ் ஃபார் த ஷோ. இவரோட கமிஷன், இவர் ரவிவர்மா, இவருன்றது ரவிவர்மா, கமிஷன் கொடுத்துருங்க 5 lakhs ரொம்ப கம்பல் பண்ணியிருக்காரு. அப்போது ஒரு 5 லட்ச ரூபா டிவைன் மீடியா பாலு கேஷாக அதை எடுத்து மிஸ்டர் ரவிவர்மாவுக்கு கொடுத்துருக்காரு. கொடுக்குறப்ப இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு லெட்டர், சின்னத்திரை சங்கம் சார்பாக வாங்கின மாதிரி ஒரு லெட்டர் வாங்கி அதில் கையெழுத்து போட்டு வாங்கிட்டார். இது சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கோ ஈசிக்கோ ஒரு அடிப்படை உறுப்பினருக்கோ யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இது வந்து அண்டர் வாட்டரில் நடந்திருக்க ஒரு விஷயம் க்ளீனாக எடுத்திருக்காரு. இது போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்ச உடனே பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த 5 லட்ச ரூபாயை அந்த 3.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா பேசி 3.5 லட்ச ரூபா வாங்கி அந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் கொடுத்துருக்காரு. திருப்பி கொடுத்தோன்னா என்ன சார் கொடுக்குறீங்கன்னா, இல்லை எல்லாத்துக்கும் வெளியில் வந்துடுச்சு, நான் மாட்டிக்குவேன், தயவு செஞ்சு இங்கே வச்சுக்கோங்க, எனக்கு அப்புறமா கொடுங்க, இந்த கலவரம்லாம் முடியட்டும் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. இந்த ஷோ போகிறதுக்கு முன்னாடியும் இவர் இதே தான் பண்ணியிருக்காரு. கோஆர்டினேஷனில் யாரையுமே விடலை, ஒரு ஓப்பன் புக்காக எதுவுமே நடக்கலை இந்த ஷோவில். இந்த டிவைன் மீடியா பாலுக்கு மட்டும் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காரு, தனியாக எனக்கு பணம் கொடுத்துருங்கன்னு. அப்போ இவர் டிவைன் மீடியா பாலுன்றவர் அந்த ஆர்கனைசர் மலேசியாவில் இருந்தார், அவருக்கு ஃபோன் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறாரு, எனக்கு பணம் போட்டால் தான் இங்கேருந்து ஆர்டிஸ்ட்டே கிளம்புவாங்க, இல்லாட்டி உங்கள் டோட்டல் ஷோ ஃப்ளாப் ஆகிடும், கேன்சல் பண்ணிடுவேன், ஒரு ஆர்டிஸ்ட் கூட இருந்து இங்கே கிளம்ப மாட்டாங்க, மரியாதையாக காசு கொடுங்கன்னு த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. த்ரெட்டன் பண்ண உடனே இவர் பயந்துட்டு, சார் இப்போ என்கிட்ட காசு இல்லை, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புவாங்க, நான் உங்களுக்கு இங்கே செட்டில் பண்ணிடுறேன், யாருக்கும் வெளியில் சொல்ல மாட்டேன்னு டிவைன் மீடியா பாலுவும் சொல்லியிருக்கார். காரணம் என்னென்னா இவரோட ஷோ அங்கே போயிடுச்சுன்னா டோட்டல் லாஸ் ஆகிடும். கிட்டத்தட்ட இஸ் இன்வெஸ்டட் மோர் தென் 70 to 80 lakhs மாதிரி அவர் டேர்ன் ஓவர் காட்டியிருக்கார். ஸோ அப்போவும் டிவைன் மீடியா பாலும் சிலிண்டர் இருந்துட்டு இந்த ஷோ மட்டும் நடக்கணும் அப்படின்ட்டு இதில் குளறுபடி அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போயும் திருப்பியும் ப்ராப்ளம் என்ன பண்ணார்னா, எல்லாருக்கும் முன்னாடி 4 to 5 days முன்னாடியே ரவிவர்மா அவர் கூட ஒரு 6-7 பேர் அங்கே கிளம்பி போயிட்டாங்க. அதாவது இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா, இசி மெம்பர்ஸ் மட்டும் போல் கூட நியமன குழுவில் இருக்கவங்களையும், ஏன்னா நியமன குழு அப்படின்ற ஒரு பாடி வந்து மிஸ்டர் ரவிவர்மா பிளேஸ் பண்ணது தான். ஆக்சுவலி ஒரு இசி பாடி அப்ரூவ் பண்ணி தான் ஒரு நியமன குழு எப்போவுமே எந்த சங்கமாக இருக்கட்டும் அது நடக்கும். ஆனால் இந்த சங்கத்தில் அது நடக்கலை. அவருக்கு வேண்டிய ஆட்களை மட்டும் அவரை போட்டு இவங்க தான்
சரி வந்த புதுசில் வந்தோடனே ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, யுனைட்டடாக எல்லாருமே ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதுக்கும் இந்த ஈஸி பாடி ஓகேன்னு சொன்னோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு அக்காமடேஷன் மட்டும் எங்கள் ஷோ நடக்குதோ அங்கே போடாமல் 5 days in அட்வான்ஸே போய் தனியாக ஒரு லோட்டஸ்ன்ற ஒரு இடத்துல இவங்க எல்லாம் அக்காமடேட் ஆகிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் போகிறதுல குழப்பம், டிக்கெட்டிங்கில் குழப்பம், அக்காமடேஷனில் குழப்பம், ஃபுட்டு கூட இல்லை அங்கே போய் ஆர்டிஸ்ட்டுக்கு. ஸோ இவர் எங்கள் கூட டிவைன் மீடியா பாலுவையும் எங்களையும் வந்துட்டும் பண்ண முடியல. அந்த டைமில் இதில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால நம்மளோட ட்ரெஷரர் ஜெயந்த் அவர் வந்து முன்னாடி இருந்து ஒன் மேனாக எடுத்து இவர் திருடிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஷோ டோட்டல் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கே பேர் கெட்டுடும், டோட்டல் பாடிக்கும் பேர் கெட்டணும்னு அவர் இருந்து முன்னாடி இருந்து இந்த ரிஹர்சல்ஸ், அந்த ப்ராக்டிஸ், அலாட்மெண்ட், டிக்கெட்டிங் இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இது கூட டிவைன் மீடியாவும் ட்ராவல் ஆகுது. அங்கே போய் இட் வாஸ் அ வெரி பிக் லாஸ். என்னென்னா நான் எங்களோட மேஜர் பேக் போன் அப்படின்றது வந்து விஜய் சேதுபதி. அவர்னால தான் டிக்கெட்டிங் எங்களுக்கு கொஞ்சம் ஹைக் ஆனது. அவரை வந்து டிக்கெட்டு போட்டு கையில் வச்சுட்டு அவருக்கு கூப்பிடாமையே இவர் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் விஜய் சேதுபதி, நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் கொண்டு வரதே ரொம்ப சிரமமாச்சு. வி ஆர் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் விஜய் சேதுபதி கூட கம்யூனிகேட் பண்ண முடியல. அப்போது அங்கே வந்து இறங்குறார் ஈவெண்ட்டோட ப்ரீவியஸ் ஒரு 6 hours முன்னாடி ஏர்லி மார்னிங் வந்து இறங்குறப்போ த டோட்டல் சின்னத்திரை நடிகர் சங்கம் டீம் சார்பாக பிக்கப் பண்ண ஒரு டீம் அங்கே போய் நிற்கிறப்போ மிஸ்டர் ரவி வர்மா தனியாக ஒரு டீமை வச்சு விஜய் சேதுபதி கூட்டிகிட்டு வேற ஒரு அக்காமடேஷன் பிளேஸ்க்கு கூட்டி போயிட்டார், ஹில்டன். ஸோ அங்கே போயிட்டார். அங்கே போய் இவர் வந்ததும் தெரியல எங்களுக்கு, ஆள் வரலன்னு ஒரு கன்ஃபியூஷன். இந்த ஷோ மிஸ்டர் ரவி வர்மா இல்லாமையே டோட்டலாக நடந்துகிட்ருக்கு. ஸோ எப்படியா ஷோ பண்ணுவேன். இந்த இன்பிட்வீனில் தான் சன் டிவி கூட ஒரு டைப் போடுறோம். இந்த லாஸும் காரணம் சன் டிவி கிட்ட நாங்கள் டைரெக்டாக பேசியிருந்தால் வேறு மாதிரி ஆயிருக்கும். லாஸ்ட் மினிட்ல சன் டிவி என்னங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சன் டிவி ஒரு அமௌண்ட் கொடுத்து சன் டிவி உள்ளே லான்ச் ஆகுது. சன் டிவி வரப்போ ஒரு ஆர்டிஸ்ட் லிஸ்ட் கொடுக்குறாங்க. லாஸ்ட் மினிட்ல இது ஒர்க் பண்ணுறோம். ஸோ மற்ற சேனல்ஸில் இருக்கிறது ஹைக் பண்ண முடியாது, எங்களோட ப்ரைம் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் வரணும் அப்படின்றதுனால திருப்பி அந்த 3 days 4 days முன்னாடி ரீஷஃபல் பண்ணி ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு ரிஹர்சல் கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷோ அங்கே போகுது. மிஸ்டர் ரவி வர்மா எங்களோட சீஃப் கெஸ்ட், அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் முக்கியமானவங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் மறைச்சு இவர் தனியாக ஒரு செயல்பாடுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதியை வச்சு க்ரீட் அண்ட் ட்ரீட்னு எப்போவுமே ஒரு கான்செப்ட் இருக்குது மலேசியாவில். அப்ராட் போனோன்னா லைக் ஸ்டார் வித் ஃபுட் வித் ஸ்டார் ஆர் டின்னர் வித் ஸ்டார், லஞ்ச் வித் ஸ்டார்ன்ற மாதிரி ஒன்று பண்ணோம். இதுக்கு ஒரு டிக்கெட்டிங் நடந்திருக்கு. இது நம்ம போனது சின்னத்திரை நடிகர் சங்கம் சார்பாக ஒரு ஷோக்கு போகிறோம். இவர் தனியாக அங்கே ஒரு 2 பேரை வச்சு அங்கே க்ரீட் அண்ட் ட்ரீட்னு வச்சு அதில் ஒரு கிட்டத்தட்ட பல லட்சங்கள் அது டிக்கெட்டிங் பண்ணி அது எடுத்திருக்காங்க. அந்த விஷயமும் எங்களுக்கு அங்கே தெரியாது. இது எங்களுக்கு தெரியாமையே நடக்குது. நாங்கள் ஃபுல் ஷோ கான்சன்ட்ரேஷன் லாஸ் ஆகிடுச்சுன்னா தப்பாகிடுமே, பேர் கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி டோட்டலாக போன ஈஸி பாடிஸும் சரி, அங்கே வந்திருக்க பார்ட்டிசிபெண்ட்ஸும் சரி, கோஆர்டினேட்டர்ஸ் சரி, அங்கே நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களும் சரி, வி ஆர் ஆல் ஒர்க்கிங் ஆன் இட். அப்போது இந்த பக்கம் இவர் தனியாக இந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த ஷோ முடிகிறப்போ ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா யார் நம்ம ஆர்கனைசரோ டிவைன் மீடியா பாலுவை கார்னர் பண்ணுறாங்க. ஒரு ஆப்போசிட் டீமை வச்சு ரவி வர்மா ஒரு ஆப்போசிட் டீமை வச்சு இவங்கள த்ரெட்டன் பண்ணுறாங்க. அங்கே என்னென்னா நீ எப்படி ஷோ பண்ணிடுவேன்னு பார்க்குறேன், இவ்வளோ தான் அதுன்னு த்ரெட்டன் பண்ணி அவங்கள வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ் மலேசியாவில் வந்து லைக் யூ ஹேவ் ஆப்போசிட் கேங் அந்த மாதிரி அவங்கள கொண்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணுறாரு. ஒரு குண்டாயிசம் தான் அங்கே நடந்திருக்கு. ஸோ மிஸ்டர் பாலு வந்து இந்த ஷோ நடந்தால் போதுன்னு மிஸ்டர் பாலு ஹூ இஸ் த ஆர்கனைசர் ஆஃப் திஸ் ஷோ வாஸ் டிக்ளைன்ட் அண்ட் கார்னர்ட். அவர் தனியாக பயந்துட்டு எப்படி போனால் போதும் அப்படின்ட்டு. ஸோ எங்கள் ஷோக்கு யார் ஸ்பான்சர்ஸாக ஒருத்தரையும் ஸ்டேஜ் ஏற்ற முடியல. மிஸ்டர் ரவி வர்மா அட் த கிளைமேக்ஸ் ஆஃப் த ஷோ அவர் ஸ்டேஜ் ஆக்கியபை பண்ணிவிட்டு அவர் செட் பண்ண ஆளுங்களை வச்சு மரியாதை கொடுக்கறது, ஷால்வை போத்துறது, மொமெண்டோஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி டோட்டல் டேக் ஓவர் பண்ணிட்டார் ஸ்டேஜை. இட் வாஸ் அ வெரி பிக் ஷாக் ஃபார் எவ்ரிபடி. திருப்பி வர வரைக்குமே இதுதான் ப்ராப்ளம். ஃபுல் கெட்ட பேர், ஷோ சரியாக போகல, குழப்பங்கள், டிக்கெட்ஸ் ஃபில் ஆகலை. இட் வாஸ் அ டோட்டல் லாஸ். மெயின் லாஸ்ன்றது ஆர்கனைசரை விட ஒரு ரொம்ப ரொம்ப தப்பான பேர் 16 வருஷத்துக்கு அப்புறம் சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு மலேசியாவில் கேவலமாச்சு. அங்கேருந்து இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவருக்காக இப்போவும் வாங்க மீட்டிங்க்கு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு மிஸ்டர் டிவைன் மீடியா பாலுவும் இந்தியா வந்தாச்சு வச்சு நாங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறோம். பார்த்தா ஒன்றுக்கு மேலே ஒரு ப்ரூஃபாக வந்துக்கிட்டே இருக்குது. இவர் கமிஷன் பேசினது ஆடியோ ரெக்கார்டிங் வரைக்கும் எங்ககிட்ட இருக்குது.
மிஸ்டர் டிவைன் மீடியா பாலுவாக இருக்கட்டும், கோஆர்டினேட்டர் பெஞ்சமினாக இருக்கட்டும், இவங்ககிட்ட மணி டீல் பேசினதுலேருந்து நீங்கள் தரலைன்னா வரமாட்டேன் இதுன்னு த்ரெட்டன் பண்ணுறதோ டிமாண்ட் பண்ணுறதோ எல்லா ஆடியோ டேப்ஸும் எங்ககிட்ட வருது. ஸோ இது வந்து ஒரு அவசர ஈசி பாடி மீட்டிங்கில் தான் இது ரொம்ப அர்ஜென்ட்டாக இதை கூட்டணும். அப்படி பேசும்போது அவர்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நாங்கள் கேட்குறோம் என்னன்னு. அப்போவும் தான் இன்றைக்கி வரைக்கும் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. அடாவடித்தனம், கேள்விகளுக்கு பதில் வராது, இவங்களால் என்ன பண்ண முடியும், த்ரெட்டனிங் மட்டும்தான் எப்போவுமே ஒரு ஃபார்முலாவாக யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த குரூப்பாக டிவைட் பண்ணுறது டீமை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறது ஒரு ஈசி மெம்பர்ஸ் கூட, ஒரு அலிகேஷன் கொண்டு வரது, அந்த மாதிரி பண்ணுவார். ஸோ அந்த அவசர ஈசி மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ட்ரெமெண்டஸ் திங். அது வந்து யாரையுமே மதிக்கலை, சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தரை பர்சனலாக அதில் இழுக்கிறது, அசிங்கமாக பேசுறது, கத்துறது, இந்த மாதிரி அது ஒரு கொலாப்ஸ் தான் ஆச்சு. அந்த அவசர ஈசியும் ஒரு கொலாப்ஸ் ஆகி அப்போ நாங்கள் எல்லாம் நம்ம சீனியர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, எல்லாம் பேசி அந்த ஈசி மீட்டிங்கில் நாங்கள் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம். ஸோ இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தோடனே இவர் இப்படிலாம் பண்ணுறது, ஈ வாக்ட் அவுட். ஆக்சுவலாக யாரையும் மதிக்கல, அப்படி தான் அதை அப்படின்னா சொல்லாமல் அப்படி தான் செய்வாங்கனால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டர் வெர்ஷன் ஆஃப் டெல்லிங். அது ஒரு ஸ்லாங் மட்டும் கொஞ்சம் ஹை காலர்டாக பேசிட்டு ஈ வாக்ட் அவுட். அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இவருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1860 பேர் இருக்கக்கூடிய ஒரு யூனியனில் இத்தனை பேர் ஓட்டு போடுறான். ஏன்னா சின்னத்திரை நடிகர் சங்கம் இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். லைக் வி ஸ்ட்ரகிள், எவ்ரிபடி ஹாஸ் அ ஸ்ட்ரகிள். வெளியில் வேணால் எப்படி வேணாலும் இருக்கலாம், எல்லாத்துக்குமே டெய்லி ஒரு இன்கமே எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சிருக்கோம். அந்த மாதிரி டைமில் ஒரு ஃபண்ட் எடுத்துகிட்டு வரலான்றப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணோன்னே சரி இதை வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் வந்து ஒரு ஜென்ரல் பாடி, ஸ்பெஷல் ஜென்ரல் பாடி கூப்பிட்றோம் இவரை நீக்கிறதுக்கு. டோட்டல் பல்க் எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம் டு ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் சின்னத்திரை நடிகர் சங்கம், இப்படி இவர் நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் பாடி கூப்பிடுறோம். அவசர ஜென்ரல் பாடி ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 2 days பிஃபோர் கூப்பிடுறோம். இமீடியட்டாக வரோம். வி டென்ட் ஹேவ் அ ஸ்ட்ரென்த். ஆக்சுவலி ஒரு 1700 சில்லற பேரில் வந்தது ஒரு 160 பேர் இது பண்ணுறாங்க, ஒரு 180 பேர். இது வந்து அதுலேயும் இவரோட ஆட்களை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டார். அதில் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மீட்டிங் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த வாட் யூ கால் நோட்டீஸ், அந்த பிட் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் தட் மண்டபம் அந்த வென்யூவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அகெயின்ஸ்ட் ஈசி பாடி. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஏதோ ஒரு அலிகேஷன்லாம் கொடுத்து அங்கே ஈசி பாடியை நடக்க விடாமல் பண்ணார். கலவரம், பிரச்சனைகள், சண்டைகள், ஒரு கோஷ்டி டாக்ஸு, ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டோ ஒரு அடிதடி இது மட்டும்தான் நடக்கலையே தவிர ரொம்ப கசா முசான் ஆகி இட் வென்ட் ஃபார் அபவுட் 2.5 to 3 hours. ஸோ இதில் நிறைய குழப்பம். இவருக்கு வேண்டிய ஆட்களை மட்டும் வர வச்சு முன்னாடி ரோலில் நிற்க வச்சு கத்த வச்சு இதெல்லாம் பண்ணார். ஸோ அப்போ அது வந்து டோட்டலாக ஒரு டிசாஸ்டர் தான். இட் வாஸ் நாட் அ ப்ராப்பர், அது எக்ஸிக்யூட் ஆகலை அந்த இது. ஸோ திருப்பி வரப்போ எல்லாருக்குமே குழப்பங்கள். நாங்கள் இந்த 23 பேர், ஸோ என்ன பண்ணணும், 22 பேர் எல்லாம் என்ன பண்ணணும்னு யோசிக்கிற போது திருப்பி வி ஹேட் அ மீட்டிங், ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் பேசுகிறோம். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு வந்து இவரை வச்சு எப்படி ட்ராவல் பண்ண எல்லாம் பேசுகிறப்போ சீனியர்ஸ் எல்லாம் இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, திருப்பி இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு, நம்ம பாடி நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும், கொண்டு வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஃபியூ டேஸ் தான் ஆகுது, அதனால் எடுத்து போட்டுப்போம், இந்த சுமையும் நம்ம தாங்குவோம். இப்போ மனோபலா சார் இருக்கார், அப்போ நரேன் வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தார். ஸோ இந்த சுமையை தாங்குவோம், கரெக்ட் பண்ணி போவோம். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுக்கு உண்டான வேலைகளை மட்டும் நம்ம செய்வோம். இப்போ நம்ம இந்த பிரச்சனையை கொண்டு போய் வச்சா திருப்பி ஒரு டிசாஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஓகேன்னு பேசி இவர்கிட்ட எதுவுமே நாங்கள் கிளியராக சொல்ல, லைக் லெட் த பாடி டேக் ஓவர் அண்ட் ரன் த யூனியனை தவிர ரவிவர்மான்ற ஒரு ஆளை வச்சு மூவ் பண்ணணும்ல. பட் ஹீ வாஸ் ஹோல்டிங் தட் பர்டிகுலர் பிரசிடென்ட்ன்ற போஸ்ட்டு யூனியனுக்கு அந்த டைம். இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்போ நம்மளோட விஷயம் வந்து வி ஹேட் டு ஃபேஸ் கரோனா. இதுக்கிடையில் இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்க பிரச்சனைன்றப்போ எங்களோட ஜென்ரல் செக்ரட்டரி கற்பகம், ஒன் ஆஃப் த ஜென்ரல் செக்ரட்டரிஸ் கற்பகம், ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து கற்பகம் வந்து இருந்தாங்க. அவங்க மாதிரி இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த ஈசி படையில் எத்தனை பேர் இருக்கோம், அவங்கள மாதிரி யாருமே மலேசியாவில் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதில்லை. டே அண்ட் நைட் ஒரு லேடி வர ஆர்டிஸ்ட், கோஆர்டினேட்டர்ஸ், சேனல் பீப்புள், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் இருந்து ஏர்லி மார்னிங் 3 o'clock ரிசீவ் பண்ணுவாங்க, ஒரு 2 hours ரிசீவ் பண்ணி எல்லாத்துக்கும் அகாமடேஷன் கொடுப்பாங்க, திருப்பி செகண்ட். ஸோ ஈவினிங் எல்லாமே அவங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு தான் அவங்களையும் அசிங்கப்படுத்தி அவங்களையும் தனியாக த்ரெட்டன் பண்ணி அது இதுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஹராஸ் பண்ணனேன். ஒரு ஸ்டேஜில் ஷி வாஸ் டோட்டலி மென்டலி அப்செட். என்ன பண்ணிட்டாங்க, சார் இதுக்கு மேலே இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வீட்லேயும் பிரச்சனை, எனக்கு எதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது, நான் ரிசைன் பண்ணுறேன் சார் அப்படின்னு எங்கள் பாடிக்கு சொன்னாங்க. நீங்கள் ரிசைன் பண்ண நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், யூஆர் அ வெரி கிரேட் ஒர்க்கர், எங்களுக்கு யூனியனுக்கு நீங்கள் தேவை, நீங்கள் இருக்கணும்னு சொல்லி ஒரு தடவை அவங்களை அப்படியே டிலே பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து நான் ரிசைன் பண்ணியே ஆகுவேன் அப்படின்ட்டு அவங்க லெட்டர் கொடுக்குறாங்க. பட் நாங்கள் அதை ரிசீவ் பண்ணல அந்த லெட்டரை.
ஸோ இந்த பிரச்சனைகள் இவ்வளோ போயிட்டுருக்க டைமில் இப்போ கரோனா வர ஸ்டேஜ் வரப்போ இந்த விஷயத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. பிரேம் வந்து கரோனா அதுக்கு முன்னாடி பிரேம்னு ஒரு நம்மளோட உறுப்பினர் மெம்பர் இஸ் அ சீனியர் மோஸ்ட் மெம்பர். ஹி ஹோல்ட்ஸ் மெம்பர்ஷிப் நம்பர் 2 டிஜிட்டில் இருக்க நம்பர் பிலோ 100 early மெம்பர் அவர் 54 இஸ் அ சீனியர் மோஸ்ட் 16 years பேக் ஆன மெம்பர், ரொம்ப ஆக்டிவான ஒரு மெம்பர். அவர் எங்களுக்கு இசி பாடிக்கு லெட்டர் தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கார். என்னங்க நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் போட்டு தலைவரை தூக்கிட்டேன்னு போடுறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவரே சைன் பண்ணுறாரு, ஜென்ரல் பாடி மீட்டிங் டிசம்பரில் உட்கார்றாரு, எங்களுக்கு புரியல, எங்களுக்கு விளக்கம் கொடுங்க எப்படி பண்ணலான்னு இசி பாடிக்கு லெட்டர் அனுப்புகிறாரு சின்னத்திரை நடிகர் சங்கம் அட்ரஸுக்கு. இட்ஸ் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட். இதை வாங்கிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்தலை ஃபஸ்ட் லெட்டர். இதில் மேனேஜர் ஷண்முகம்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் ரவிவர்மா கூட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு இதை தெரியப்படுத்தலை. இசி பாடி பி ஜென்ரல் செக்ரட்டரி ஆர் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் ஆர் ட்ரெஷரர்ஸ் ஆல் லீடிங் பீப்புள் ஆர் வித் இசி யாருக்குமே தெரியப்படல. ரெண்டாவது ஒரு லெட்டரும் அனுப்புகிறாங்க, எங்களுக்கு விளக்கம் கொடுங்க, என்ன வச்சுருக்கீங்களா, அதையும் மறைச்சிட்டாங்க. இது நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜனவரி அனுப்புகிறாங்க, பிப்ரவரி இருக்கிறாங்க, 3 லெட்டர் வருது, இமெயில் பண்ணுறாங்க, அதுவும் எங்களுக்கு காட்டல. ஸோ டோட்டல் ஒரு இசி பாடி எங்களுக்கு வழக்கமாக எவ்ரி செகண்ட் சண்டே ஒரு இசி பாடி இருக்கும். ஸோ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் போது 4 இசி பாடியிலையும் இந்த 4 லெட்டரோ இமெயில் பற்றியோ எங்ககிட்ட மறைச்சிட்டாங்க. இந்த மீட்டிங்கில் யாருமே எங்களுக்கு சொல்லலை. கடைசி லெட்டர் அவர் அனுப்புகிறாரு பிரேமு. கடைசி லெட்டர் அனுப்புகிறப்போ அவர் அனுப்புகிறாரு, இதுக்கும் நீங்கள் விளக்கம் தரலைங்கன்னா நாங்கள் பை லா கோர்ட்டை நாட வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் எங்களை நீங்கள் குறை சொல்லக்கூடாது, நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம். அந்த லெட்டர் பண்ணுறாங்க, அந்த லெட்டருக்கும் மறைச்சிட்டாங்க, அதையும் சொல்லலை. ஸோ அந்த 5th லெட்டர் ஒன்றுமே முடியாமல் இப்போ அந்த கற்பகம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜாயின்ட் செக்ரட்டரி அவங்கள கூப்பிட்டு அவங்களும் ஃபெஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க, ஐயோ சங்கம் இவ்வளோ கேவலமாக போதேன்ட்டு அவங்களும் அந்த கேஸில் ஜாயின் பண்ணி அவங்களும் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் ஒரு ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கோர்ட்டோட நோட்டீஸ் சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு வருது. அது ஃபஸ்ட் மார்ச் வந்த உடனே 4th லாஸ்ட் மீட்டிங், அது குவாரண்டைன் லாக்டவுனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மார்ச் மீட்டிங்கில் இது எடுத்து வைக்கிறாங்க. இப்படி கோர்ட்டில் இருந்து நம்மளுக்கு சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு வந்திருக்கு. அதை எடுத்து பார்க்கும் பொழுது சின்னத்திரை நடிகர் சங்கம் எக்ஸ் பிரசிடென்ட் ரவிவர்மா அப்படின்னு வந்திருக்கு. பட் அந்த என்வலப்பில் 2 அட்ரஸ் அவரோட அட்ரஸ் தெரியாததுனால சின்னத்திரை நடிகர் சங்கம் அட்ரஸ்க்கு அது வருது, நோட்டீஸ் ஃப்ரம் த கோர்ட். கொஷின் கேட்டு அதில் என்ன அலிகேஷன், அதான் நீங்கள் மலேசியாவில் இந்த பணம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ குழப்பம் பண்ணியிருக்கீங்க, நடிகர் சங்கத்துக்கு இதாக இருக்குது அதாக இருக்குது, ப்ளஸ் உங்களை நீக்கிட்டாங்க, பாடியை இன்வால்வ் பண்ணுறாங்க. பாடி இசி பாடி என்ன பண்ணுது நீங்கள்லாம் சொல்லிட்டீங்கன்னு அட்டாச் பண்ணுறாங்க டு கிவ் எக்ஸ்பிளனேஷன். பட் ரவிவர்மா மேலே அலிகேஷன் ஆஃப் மிஸ்யூசிங் ஆர் நெகட்டிவ் வே ஆஃப் ஹேண்ட்லிங் அ மணி அப்படின்னு வரக்கூடிய யூனியனுக்கு வர வேண்டிய பணத்தை நீ எடுத்துட்ட அப்படின்னு கொடுக்குறாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக். அப்போ தான் எங்களுக்கு இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்ற விஷயமே எங்களுக்கு தெரியும். அது எடுத்து பண்ண we are all shocked. அப்போ கேட்குறோம், வழக்கம் போல் மிஸ்டர் ரவிவர்மா அப்பவும் எங்களுக்கு சரியாக பதில் தரல. அது ஏன் பிரச்சனை அது இதுன்னு பண்ணுறப்போ, ஏங்க சின்னத்திரை நடிகர் சங்கம் பேரை போட்டிருக்கான், உங்களது வேறு, உங்களால் இப்படி அவமானம் வருதுன்னு பேசுகிறப்போ அதுக்கும் ஒரு ரகலை, அதுக்கும் எந்த மீட்டிங்குமே ப்ராப்பராக ஒரு கிளைமேக்ஸ்க்கோ ஒரு எண்டுக்கோ ஃபினிஷ் வந்ததே கிடையாது. ஒன்று சண்டை போட்டு உள்ளே போயிடுவார், ஒன்று கத்தி தகராறு பண்ணி சேரெல்லாம் எடுக்கிற ஆரம்பிப்பார். ஸோ இதே மாதிரி இருப்பாங்க. ஸோ ரெகுலராக ஒரு குண்டாயிசம் ரவுடிசம் மட்டும்தான் நடந்திருக்கு. அப்போவும் நாங்கள் கேட்குறோம், அப்போது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கப்போ அப்போ இருந்த ஜென்ரல் செக்ரட்டரி மிஸ்டர் நரேன், ஆடுகளம் நரேன் நாராயணன் சொல்லக்கூடியவர், அவர் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பவும் சொல்கிறேன், என்னங்க இவ்வளோ பிரச்சனையில் இருக்கப்போ நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க, ரொம்ப தப்பு, வி ஷுட் டேக் ஃபார்வர்டு, இவ்வளோ பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டோம்னாப்போ, இல்லை என்னால் இந்த ப்ரெஷர் என்னால் தாங்க முடியல, இவரை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல, ஹீ இஸ் த்ரெட்டனிங் ஆல்சோ. அதேமாதிரி ஹீ ஆல்வேஸ் டெல்ஸ் ஒன் திங், நான் யாருன்னு காட்டட்டுமா, என் பேக்ரவுண்ட் தெரியுமா, இந்த மாதிரி. அதாவது இப்போவும் சொல்கிறேன், டைரெக்டாக அந்த வேர்டு இருக்காது, அந்த ஃபார்மேட் ஆஃப் டாக்கிங் அப்படி தான் இருக்கும், த்ரெட்டனிங் மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன், உங்களால் என்ன முடிஞ்சுமோ பண்ணிக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன்னு ஒரு இப்போது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாது, ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரியே பேசுவார். இது எப்போவுமே ஒரு நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. வி ஜஸ்ட் டென்ட் வாண்ட் டு கெட் இன் டு மீடியா டு ப்ராப்ளம், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் டாக்ஸ் வர வேண்டான்றது. ஸோ அப்போ முடிவெடுக்கிறோம், நரேன் ரிசைன் பண்ணுறாரு. நரேன் ரிசைன் பண்ணுற பீரியடில் இமீடியட்டாக கொரோனா வருது. ஸோ இப்போ டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ரவிவர்மா முக்கியம் இல்லை, மெம்பர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் பாடி மெம்பர்ஸ்க்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. டோட்டல் ஷூட்டிங் 22 ஆஃப் மார்ச்லேருந்து லாக்டவுனு, நோ ஷூட்டிங், நத்திங். ஸோ எல்லாருக்குமே சாப்பாடு கூட வழி இல்லாமல் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ 1800 பேர் இருக்கோன்னா கிட்டத்தட்ட நாங்கள் பிஸியாக இருக்கிறதே ஒரு 300 பேருன்றதே ஜாஸ்தி.
மீதி இருக்கவங்க அரைகுறையாக மந்த்லி ஒரு 5 days ஒர்க் பண்ணுவாங்க. மீதி எல்லாம் சான்ஸே இல்லை. ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு 4 நாள் மற்ற ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். அவங்களுக்காக தான் இந்த யூனியன். இந்த யூனியன் பிஸியாக இருக்க எங்களை மாதிரி ஆண்களுக்கு கிடையாது, வேலையே செய்யாத இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு தான். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு என்னென்ன பண்ணலாம், லைக் ஃபுட், ஐ மீன் ரைஸோ ஒரு ப்ரொவிஷன்ஸோ ஃபினான்ஷியல் ஹெல்ப் என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கப்போ வெரி ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் சிவகார்த்திகேயன் வந்து நம்ம யூனியன் சின்னத்திரை, பிகாஸ் ஈஸ் ஃப்ரம் சின்னத்திரைன்றதுனால 1 lakh நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவங்க மேனேஜர் மூலிமா பேசி இந்த அமௌண்ட் வந்து 1 lakh வந்து வருது கைக்கு. இதை வந்து மிஸ்டர் ரவி வர்மா என்ன பண்ணிட்டாருன்னா அதை கேஷாக வாங்கி ஹேண்டில் பண்ணி லாக்டவுனுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லாக்டவுனில் இருக்கும். லாக்டவுனில் இருக்கப்போ ஈசி பாடிக்கும் தெரியப்படுத்தாமல் எந்த இன்ஃபர்மேஷன் டு த ஆஃபீஸ் இல்லாமல் லாக் பண்ணி இருக்க ஆஃபீஸை திறந்து அவங்களுக்கு தேவையான, அவருக்கு தெரிந்த தேவையான ஆட்களை கூப்பிட்டு, அதாவது அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா, இல்லை ஓட்டு போட போகிறாங்க இல்லையா அடுத்த எலெக்ஷனுக்கு, அவங்கள மட்டும் கூப்பிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இது ட்ரெஷரருக்கு தெரியாது, ஜென்ரல் செக்ரட்டரிக்கு தெரியாது, ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ்க்கு தெரியாது, இசி மெம்பர்ஸ்க்கு தெரியாது. அவரே ஹேண்டில் பண்ணி கொடுக்குறாரு. இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, ஒரு உண்மையான விஷயம், பை லா உங்களுக்கே தெரியும், பை லா யூனியன் ஆக்டில் வந்து எந்த பணம் யூனியனுக்கு வந்தாலும் அது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் அதிலிருந்து எடுத்து தான் வரணும். லாக்டவுன் பீரியடில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், பேங்க்ஸ் வேர் ஒர்க்கிங், பேங்க்கில் போட்டு எடுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, ஆல் தி பேங்க்ஸ் வேர் ஒர்க்கிங். அந்த மாதிரி இருக்கப்போ அதை ஹேண்டில் பண்ணி கொடுத்துட்டார். இது எங்களுக்கு தெரியாது, 3 தடவையாக கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் அரிசி பருப்பு இதெல்லாம் வந்தது. இது ரஜினி சார் வந்து அடுத்தது அரிசி பருப்பு தராரு. அப்போ எங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, என்னங்க இப்படி எல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க, ரஜினி சார் இது வந்திருக்கு, எப்படி கொடுத்தாலும் அதுலேயும் அக்கௌண்டிங் ப்ராப்பராக இல்லை. நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையான ஆட்கள் மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஒரு லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுவோம். லைக் பைசா யாருக்கு கொடுத்துருக்கோம், பணம், ஐ மீன் ஃபுட் மெட்டீரியல், ரைஸ், இந்த நிவாரணப் பொருட்கள்லாம் யார் கொடுத்துருக்கோம். திஸ் லெட்ஜர் வாஸ் நாட் மெயின்டைன்ட். ஏதோ ஒன்றுமேல யாருக்கும் ஏங்க கஷ்டம்னு வரவங்களுக்கு நான் கொடுப்பேன், தானம் பண்ணுவேன், அதுதான் கணக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு கொடுக்க முடியுமான்னு. ஆனால் யார் பேருமே இல்லை, யாருக்கு கொடுத்தாங்க, யூனியன் மெம்பர்ஸ் கொடுத்தாங்களா, யாருக்கு கொடுத்தாங்கன்னு எதுவும் தெரியாது. இந்த கேள்விகள் இந்த ஈசி இதில் கேட்கும்பொழுது எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இவர் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டார். இதில் பண்ணுறப்போ கணக்கு பார்க்குறோம் என்னன்னு பார்த்தா ஒரு 850 kgs ஆஃப் ரைஸ், அக்கௌண்ட்டும் இல்லை, லிஸ்ட்டும் இல்லை, பணம் கொடுத்ததுக்கும் லிஸ்ட் இல்லை, இவங்களாம் பேனால் எழுதிக்கிறது, ஒரு மேனேஜரை வச்சு எழுதிக்கிறது, ஒரு நம்பர் போட்டுக்கிறது. இதில் உண்மையாக இந்த மெம்பர்ஸ் வந்து வாங்கினாங்களா, இல்லை அந்த மெம்பர்ஸ் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸா, உள்ளூர் மெம்பர்ஸா, இது யாருக்குமே தெரியாது. இன்னொரு விஷயம், நாங்கள் எப்போவுமே முடிவு பண்ணது வில் டூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். 1000 ரூபா இருக்கட்டும், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோன்றது தான் முடிவு. இவர் கையில் ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும். அதில் வந்து 850 கிலோ அரிசி இது நாள் வரைக்குமே எங்களுக்கு கணக்கு வரல. கேட்டதுக்கு கொடுத்துட்டேன், யாரெல்லாம் கேட்டு கொடுக்க முடியும், உங்களுக்கு என்ன எழுதி வைக்கணுமா, நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான், என்ன நம்பி கொடுத்தாங்கன்னாரு. யூனியனுக்காக தான் எல்லாரும் செஞ்சாங்க. கொடுத்தவங்க எல்லாருமே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. கொடுத்தவங்க சாதாரண பெப்சி கொடுத்தாங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலருக்கு தலைவராக இருக்கட்டும், லைக் குஷ்பு மேமாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் கொடுத்தாங்க, பெப்சியில் கொடுத்தாங்க, பஜ்ரங் காலேஜ் கொடுத்தாங்க, சீதா மேம் கொடுத்தாங்க, யோகி பாபு கொடுத்தாரு, நளினி அம்மா கொடுத்தாங்க, சன் டிவியில் கொடுத்தாங்க, உதயாநிதி கொடுத்தாரு, 1 lakh கேஷாக கொடுத்தாரு. ஸோ இவ்வளோ பணமும் வந்து 1 lakh செக்காக கொடுத்தாரு, அதுவும் வரல. ஸோ இந்த மாதிரி டைமில் இவ்வளோ குழப்பம் பண்ணியும், அதாவது சோத்துக்கே லாட்டரி அடிச்சிட்டு இருக்கான் எங்கள் ஆள். அவனுக்கு சாப்பாடு கூட அரிசி கொடுக்காம, இவருக்கு தேவை, யார் வந்து வாங்கினானே தெரியாது, குடவுனில் கொண்டு வந்து கணக்கு இருக்காது, க்ளோசிங் ஸ்டாக் பண்ணுறப்ப இருக்காது, டெய்லி ஒரு 50 மூட்டை போகும், அது கூப்பிட்டா கிளம்பி போயிடுவார். ஸோ இதே தான் நடந்தே தவிர, அதே போல் எங்கள் யூனியன் மெம்பர்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அந்த 1000 ரூபாயும் அரிசி வாங்குறதே காரில் வந்து வாங்கிட்டு போன மெம்பர்ஸ் தான் வாங்கினாங்க நிறைய பேர், ஒரு சில பேர், பிகாஸ் எங்கள் மெம்பர்ஸ் தான். பட் அந்த லிஸ்ட்டில் வரல. பட் அதுவும் தப்பாக இருந்தது. நிஜமாக கஷ்டப்பட்டவங்கலாம் பாடி தான் தப்பு பண்ணிருச்சு, பாடியில் ஈஸி பாடியே தப்பு, அவங்க தரலன்ற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் வி டுக் அ ஸ்டெப், எஸ்எம்எஸ் போட்டு பல்க் எஸ்எம்எஸ் போடணும், பல்க் எஸ்எம்எஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போதுலேருந்து பல்க் எஸ்எம்எஸ் கொடுத்தோம்னா அரிசி பருப்பெல்லாம் கொடுத்துருவோம். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு முன்னாடியும் தாங்க முடியலையே, இந்த கொரோனா இதெல்லாம் முடிஞ்சப்பறம் எடுத்து பார்த்தா எல்லாமே தப்பு, நிறைய கேவலமான விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. இதை விட ப்ரெஸ் மீட்டில் சொல்லக்கூடியாத சில விஷயங்களும் அவர் பண்ணியிருக்காரு. அதை ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் இட் அவுட் இன் மீடியா. அந்த மாதிரி ஒரு சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு பேர் கட்டுற மாதிரி அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரு. அந்த பீரியடில் வந்து
இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கப்போ இவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கற்பகம் பிரேம் கோர்ட்டில் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாமல் இசி பாடியோட அனுமதி இல்லாமல் லெட்டர் பேடை யூஸ் பண்ணி அடிப்படை உறுப்பினர்லேருந்தே மிஸ்டர் பிரேமியும் நான் எங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்தாங்களே கற்பகம் அவங்களையும் தூக்கிட்டார். இந்த இங்கே வந்திருக்காங்க அவங்க கற்பகம் வந்திருக்காங்க. ஸோ கற்பகம் தூக்குனாங்க. நான் பேசுகிறேன். இல்லை ஒன்று இவங்க தான் அந்த அடிப்படை உறுப்பினர்லேருந்து எங்களுக்கே தெரியாமல் இவங்களையும் பிரேமியும் தூக்கிறாங்க. இவங்க ஆக்சுவலாக ஜாயிண்ட் செக்ரட்டரி. ஸோ லெட்டர் கொடுத்ததும் தெரியாது. லெட்டர் ஹெட்டை யூஸ் பண்ணி அவர் மட்டும் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டார். இது எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த கேப்பில் நிறைய நம்ம சொன்ன மாதிரி நிறைய நாடுகளும் நிறைய வந்து ஜென்ரல் செக்ரட்டரி போஸ்ட் வந்து எடுத்திருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன தப்பு பண்ணாருன்னா இந்த அரிசி பருப்பு கொடுத்ததில் ப்ராப்ளம் இவங்க கேட்டிருக்காங்க, அதில் தரல. அதே மாதிரி இவங்களுக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நல வாரியம்னு இருக்குது, அது ஆர்டிஸ்ட்க்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அந்த லிஸ்ட்லேருந்து இவங்களை தூக்கிட்டார். இதுவும் எங்களுக்கு தெரியாது. மெம்பர்ஷிப்லேருந்து தூக்குன தப்பு, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நல வாரியத்துலேருந்து தூக்கிட்டாரு. ப்ளஸ் அவங்களுக்கு சேர வேண்டிய எந்த நிவாரண பொருளும் போய் சேரல. இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வந்த உடனே ஸோ இட் வாஸ் அ டைம் லைக் ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி வேணும், இமீடியட்டாக பண்ணோம். இவரோட இது ரொம்ப ப்ராப்ளமாக போகுதுன்ட்டு ஸோ நம்ம ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து திருப்பி இப்போது இந்த லாக்டவுன் பீரியட் பேண்டமிக் டைமில் வந்து திருப்பியும் ஒரு பெரிய கூட்டம் சேர்த்த முடியாதுன்றதுக்காக இசி பாடியில் இதுக்காகவே தனியாக ஒரு மீட்டிங் போட்டு ஜென்ரல் செக்ரட்டரி தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணி வரப்போ ஆக்சுவலி பை லாவில் என்ன இருக்குது அப்படின்னா ஜென்ரல் செக்ரட்டரியை வந்து இட் ஷுட் பி லைக் எலெக்டட் பை த பாடி. இசி பாடி தான் அதில் இருக்கவங்களை செலக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஓட்டிங் கொண்டு வரலாம், அப்படி வரலாம். ஆனால் இவர் போகிறப்ப எங்களோட நண்பர் அவர் ஒரு இசி பாடி மெம்பர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கார், ரவிசங்கர் அப்படின்னு ஒரு நண்பர். அவரை உட்கார வச்சு நாங்கள்லாம் மீட்டிங் சொன்னால் சொல்லுங்கள் பேசுகிறப்போ அஜெண்டாவே எனக்கு அதுதான் இருந்தது. இவர் தான் இனிமேல் உங்களோட ஜென்ரல் செக்ரட்டரி. இப்போ எவ்ரிபடி வர் ஷாக். சார் அது அப்படி இல்லை சார், எல்லாருமே பேசி ஓட்டிங்கில் தான் மெஜாரிட்டி எடுக்கணும். இல்லை ரவிசங்கர் நான் முடிவெடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் எடுத்துக்காட்டு இவர் தான் நிறைய ஓகே குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வந்ததுனால நாங்கள் அவர் மேலே ஷோகாஸ் நோட்டீஸ் இதுக்கெல்லாம் எங்களுக்கு விளக்கம் தேவை, நீங்கள் விளக்கம் சொல்லுங்கன்னாரு. அவருக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தினத்தில் நாங்கள்லாம் அசம்பிள் ஆகிற போது அவர் சொன்ன விளக்கங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நான் வந்து இதுக்கு மேலே நீங்கள் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லைங்க, நீங்கள் சமாளிக்க பார்க்குறீங்கன்னு நாங்கள் சொன்ன பிறகு அவர் என்ன சொன்னால் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எது பேசுகிறது இருந்தாலும் நான் ஜென்ரல் பாடி மீட்டிங்லேயே நான் பேசுகிறேன், உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால போலீஸ் கம்ப்ளைண்ட் சங்கீதா 4 பேர் போலீஸ் கம்ப்ளைண்ட் சார். யாரு லாக்டவுன் பீரியட்ல வந்து அவங்க கொடுத்து இல்ல அவங்க போட்ட கேஸ் அவங்க நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கோர்ட்ல என்ன சொல்றாங்க. நீ உட்காருங்க. ஃபுல் நேம் ஹலோ, நான் தான் ஜாயின்ட் செக்ரட்டரி. அங்கே இருந்து ஒர்க் பண்ண எல்லாம் முடிஞ்சது. பட் இந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் லாக்டவுன் ஆனதுனால ஒவ்வொரு டேட்டும் மாறி போச்சு. இப்போ செப்டம்பர் 28 வந்துச்சு. பட் அவங்க வராதனால இப்போது ஷார்ட் இது போட்டு நெக்ஸ்ட் மந்த் 10th கொடுத்துருக்காங்க. இன்பிட்வீன் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களை அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சப்பறம் இவங்கெல்லாம் சொல்லி பாடிக்கு தெரியாமல் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க எங்களை மறுபடியும் உள்ளே சேர்த்தாங்க. சேர்த்ததுக்கப்புறமும் அவர் இது வரைக்கும் எங்களோட நம்பரை வந்து கொண்டு வரல, எந்த மெசேஜும் இது வரைக்கும் வர்றதில்ல, நல்ல வாரியமும் வரல, எந்த ஒரு நல்ல திட்டங்களும் எங்களுக்கு வந்து சேரல. எங்கள் 2 பேரையும் அப்படியே நம்பர் லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு எந்த மெசேஜும் வர்றதில்ல. அதை கேட்டு தான் சங்கீதா பாலன் மேடம் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பாடிக்கு லெட்டர் கொடுத்தாங்க. பாடியில் இவ்வளோ தப்பு நடந்துட்டுருக்கு, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, எனக்கு பதில் வேணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பாடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது செய்வோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார்னா நாங்கள் அங்கே அப்போ இவங்க கூட பேசி இவங்களை வந்து ரவிவர்மா சார் தான் இவங்கெல்லாம் சேர்ந்து வர சொல்லியிருக்காங்க பேசுறதுக்கு. அவங்கள 15ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு போகும்போது அவர் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இவங்கள பேச விட்டுட்டாங்க. ஸோ இவங்கள பேசிட்டு இவங்க சொன்னாங்க எங்களை வர சொல்லிட்டு அவர் ஏன் போனார், அவர் போன காரணத்தினால தான் சங்கீதா மேம் இவங்க கிட்ட பேச வேண்டியதாக இருந்துச்சு. பேசிட்டு வெளியே வரும்போது மீடியா இருந்தப்போ மீடியா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நடந்த உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு. எல்லாமே
அவர் இவர்னா யாருக்கும் இல்லை ரவிவர்மா சார் தான் வர சொல்லியிருக்காரு மீட்டிங்க்கு, பட் அவர் அட்டென்ட் பண்ணாமல். ஆமாம், அதுக்கு முன்னால் வேற ஒரு விஷயம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொல்லிடுறேன். நான் இவங்க சங்கீதா அங்கே போனதுனால, ஈசி மெம்பர் சங்கீதா பாலன் வந்து மெம்பர், அவங்க வந்து இவங்ககிட்ட போய் நியாயம் கேட்கும்போது இவர் போயிட்டார், பதில் சொல்லாமல். இவர் ரவிவர்மா சார் போயிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சரியான இவங்க சொன்னாங்க நாங்கள் முடிவெடுத்து சொல்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அன்றைக்கி 15th ஆகஸ்ட்டுங்கிறதுனால மீடியா இருந்தப்போ மீடியா கிட்ட அவங்க சொல்ல வேண்டியது. அவங்க என்ன சொன்னாங்க, நடந்த உண்மை எல்லாம் உனக்கு தெரியும், நான் வந்து பாடியில் பேச போகிறேன், நீ வந்து எனக்கு அது என்ன நடந்துச்சுன்னு விவரம் சொல்லுன்னு சொல்லும்போது நான் அங்கே போயிருந்தேன். அதனால சொல்ல வேண்டிய நிலைமையாக இருந்துச்சே தவிர மற்றபடி இங்கே நடந்த உண்மைகளை தான் சொன்னோம். அதாவது இந்த மாதிரி இந்த தவறு நடந்திருக்கு, இது தவறு நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னோம். இதை காரணம் காட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. எங்கள் 4 பேர் மேலேயும், என் மேலே, பிரேம் சார் மேலே, சங்கீதா பாலன் அவங்க மேலே, சுபான்றவங்க மேலே 4 பேர் தான் லெட்டர் கொடுத்தது. அதனால் அவங்க 4 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் வந்து 25ஆம் தேதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அந்த ஃப்ரைடே 28ஆம் தேதி லெட்ரு இது ஃபோன் பண்ணுறாங்க விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, இந்த மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, நீங்கள் வாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, நீங்கள் வந்து அவர் மேலே அசிங்கம் பேசியிருக்கீங்க, அவதூறு பரப்பியிருக்கீங்கன்னு லெட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, நாங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு போனோம். அங்கே என்ன ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த எதுன்னு தெரியாது அந்த போலீஸ் இதெல்லாம். அப்போ அவங்க அந்த சங்கீதா பாலன் மேம் கூட வந்த அந்த அட்வொகேட் மட்டும் கேட்டாங்க, எப்படிங்க நீங்கள் விசாரிக்கன்னு வர சொல்லிவிட்டு எஃப்ஐஆர் டைரெக்டாக போட்டிருக்கீங்க, ஃபஸ்ட்டு வேறு சிஎஸ்ஆரை இன்னும் போட்டிருக்கணும், நீங்கள் விசாரிக்காமல் எப்படி எஃப்ஐஆர் போட்டிங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பட் அவங்க அது வந்து இல்லை நாங்கள் ஆல்ரெடி 4 பேரை விசாரிச்சோம் என்னன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து இந்த மச்ச அடையாளம்லாம் எடுத்துட்டு பெயிலபிள் வாரண்ட்னு சொல்லி அவங்க எங்களை வெளியே யாரு குற்றச்சாட்டப்பட்டவங்களோ அவங்கள மேலேயே ஷார்ட்டா சொல்கிறேன். ஐயோப்பா, அது ஒன்றும் இல்லை. நான் வந்து மனோபால துணைத் தலைவராக சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் இருக்கிறேன். வந்து இந்த அடுக்கடுக்காக ஒரு ஈஸியும் நடக்க விடாமல் பண்ணதுனால எப்படியான இந்த இன்னும் 1.5 வருஷம் தானே இருக்குது, அவரை வச்சே அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம், அடுத்த தேர்தலில் அவர் என்னமோ பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நாங்கள் எல்லாரையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி இல்லை இவரே கண்டினியூ ஆகட்டும்னு சொன்னது. ஆனால் அதுக்கு அவர் சரிப்பட்டு வரவே இல்லை. அதனால் அவரை டெர்மினேஷன் பண்ணுறதை விட வேறு வழியே கிடையாதுங்கிறதுக்கு தான் இது. முக்கியமாக உங்களுக்கு நாங்கள் எதுக்காக சொல்கிறோன்னா, சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் வெறும் SMS அனுப்பினா மட்டும் பத்தாது. இந்த மாதிரி பத்திரிக்கைக்காரங்களை சார்ந்து என்ன நடந்ததுங்கிற விஷயத்த சொன்னாதான் அவங்க சின்னத்திரை நடிகர்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட். வேற ஒன்றும் இல்லை, அவரை டெர்மினேஷன் பண்ண போகிறோம். ஆமாம், 6 மாதம் கொரோனாலே படுத்து கிடந்தோம். 6 மாதம் இல்லை ஈசி பாடி சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோன்னா அது வந்து ஒருத்தர் மேலே முடிவு எடுக்கணும். அதான் பைலால இருக்கு எங்களுக்கு. அதுதான் இனிமேதான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கணும். முதல்ல அவருக்கு எல்லாரும் சொன்னது என்னன்னா, அடிப்படை உறுப்பினர் இதுலேருந்து அவரை தூக்கினாதான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவர் விளக்கம் கேட்டு 10 தடவை நாங்கள் நோட்டீஸ் கேட்டோம். அவருடைய விளக்கம் சரியாக வரல. உங்கள்கிட்ட கொடுத்த அறிக்கையில் அதை பற்றி டீட்டெயில் எல்லாம் இருக்கு. டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு சார் ஒரு தலைமையோ அல்லது யாரோ குற்றச்சாட்டு அவங்க மேலே நிரூபிக்கப்பட்டாலோ அல்லது இது இருந்ததுன்னா ஈசிக்கான காட் த மோர் பவர். உங்களுக்கு எல்லா சங்கத்துலையும் தெரியும் ஈசி காட் த மோர் பவருங்கிறது. அவங்க சரி முடிவு எடுத்து அவங்கள டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அது பைலால எங்களுக்கு இருக்குது சார். இப்போ நாங்கள் 12 பேர் இருக்கோம் சார். 12 பேரில் நாங்கள் இப்போ 10 பேர் கையெழுத்து போட்டிருக்கோம் சார். இப்போ மொத்தமாக எங்கள் பாடியிலே நாங்கள் 21 பேர் தான் இருக்கோம். அவர் சங்க அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கியாச்சு. ஸோ அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பிரசிடென்ட் போஸ்ட்டும் போயிடும். இனிமேல் நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சாச்சு, அஃபீஷியலாக நாங்கள் அனுப்பிச்சாச்சு. அஃபீஷியலாக அனுப்பினது மட்டும் இல்லாமல் சின்னத்திரை சார்ந்த எந்தெந்த சங்கம் இருக்கோ எல்லாத்துக்கும் அனுப்பிட்டோம். நாங்கள் கூட்டமைப்புக்கு சொல்லியாச்சு. ஆமாம், அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஒன்று அடுத்தது கண்டிப்பாக அவர் கோர்ட்டுக்கு போவாருங்க. இதெல்லாம் சும்மா விட மாட்டார். அவர் கோர்ட்டுக்கு போனால் அது எப்படி சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அது சட்ட ரீதியாக எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம்.
ஆமாம், பாலு சார் இங்கே இருக்காரு. அவர் சம்மந்தப்பட்ட மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறார். நீ சொல்லு பாலு. பாலு வா. பாலு சார் வாங்க வாங்க சார். நீ சொல்லு. இல்லை எங்களுக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட்டுன்னு தெரியலங்க. இப்போ முன்னாடி இல்லை இல்லை அப்படி சொல்லக்கூடாது. இல்லை அப்போ எப்படி சொல்கிறீங்க? நீ ட்ரெஷரர் பேஸ்ட். இவர் வந்துட்டு 5 லட்சம் ரூபாய் 5 lakhsக்கு வந்து தன் கையால் எழுதப்பட்டு டிவைன் மீடியாவுக்கு நான் வந்து சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பாக நான் பெற்றுக்கொண்டேன்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. யார் எழுதி கொடுத்துருக்காரு? திரு ரவிவர்மா அவர்கள் எழுதி கொடுத்துருக்காரு. அவர் இஸ் எ பிரசிடென்ட். அதில் வந்து 3.25 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டேன்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. அங்கே தான் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறது. வேற என்ன சார்? டோட்டலாக வந்து 3,25,000 அட்வான்ஸாக வாங்கியிருக்காரு. அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு அவர் கையால் எழுதி கொடுத்துருக்காரு. அப்புறமா வந்து இல்லை அது இந்த மாதிரி வந்துட்டு எது பண்ணாலுமே இல்லை, இது வந்து நம்ம எது சொன்னாலுமே வந்து எந்த செயற்குழு வந்து சரியாக நடத்த விட மாட்டாங்கிறாரு. இந்த காசு மட்டும் One second please. ஆக்சுவலி அங்கே லேடிஸ் வந்து நாங்கள் மீட்டிங்க்கு போனாலே எங்களுக்கு பயமாக இருக்குது. நாங்கள் அதுவே சொன்னோம், ஒரு சிசிடிவி கேமரா வைங்கன்னா அதுக்கு ஒரு 1008 பிரச்சனை பண்ணாங்க. ஏன்னா உள்ளே என்ன நடக்குதுங்கிறது வெறும் வாய்ஸ் ரெக்கார்டாக தான் இருக்குமே தவிர விஷுவலாக அந்த ரெக்கார்டும் இருக்காது. அதுக்காக சிசிடிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னப்போ அதுவே ஒரு பெரிய இஷ்யூவாக அவங்க பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு சேஃப்டின்றது சுத்தமாக இல்லாமல் போச்சு. மரியாதையே இல்லாமல் பேசுவாங்க. என்ன வா போ, இப்படி தான் இருக்கும் அவரோட பேச்சே. ஸோ எங்களுக்கு வார்த்தைகளும் கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த வார்த்தை எடுத்து பேசலாமா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறது, ஈஸியில் இருக்க எங்கள் பெண்களுக்கே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் போது இன்னும் அதான் எனக்கு இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன, பொம்பளைங்களை கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறதுலாம் ரொம்ப ஒரு என்ன சொல்ற கேவலமான ஒரு வேலை தான் நான் சொல்வேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து இருக்கலாம். அது ஏன் வந்து ஸ்டேஷன் வரைக்கும் போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆம்பளைங்களை உட்கார வைக்கிறது தப்புன்னு சொல்வேன் ஒரு மெம்பராக இருந்து. அதே பொம்பளைங்களை 3 பேர் பொம்பளைங்களை கொண்டு போய் ஒரு ஸ்டேஷனில் உட்கார வச்சு டெய்லி சைன் போட்டு இங்கே மச்சத்தை காட்டு அங்கே மச்சத்தை காட்டு. வாட் இஸ் திஸ்? ரொம்ப ரொம்ப என்ன எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணதும் இல்லை, இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. இனிமேல் இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் வந்து நிற்கலாமா, இனிமேல் இங்கே வரலாமாங்கிறதுக்கே பயப்படுற மாதிரி இருக்குது. பெண்கள் யாரும் இனிமேல் சங்கத்து பக்கத்துலேயே போய் நம்ம வந்து எலெக்ஷனுக்கோ இல்லை எதுக்கும் நிற்கக்கூடாதுங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொண்டு வந்து கொடுத்துட்டார். ஆக்சுவலி அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப மென்டலாக ஆக்சுவலி ரொம்ப சஃபர் பண்ணிட்டோம் சீரியஸ்லி ஆஸ் எ லேடி. இது நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். தாட்ஸ் இட். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் பாலு சார். டிவைன் மீடியாங்கிற ஒரு கம்பெனியில் நான் ஒன் ஆஃப் டைரக்டர். சின்னத்திரையிலேருந்து ஒரு ஷோ பண்ணணுங்கிறதுக்காக பெஞ்சமின்கிறவரும் தேவேந்திரங்கிறவரும் என்கிட்ட நாடினாங்க. ஓகே நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன் சார். அவங்க கொடுத்த ஆர்டிஸ்ட் எல்லாமே வேல்யூவான ஆர்டிஸ்ட். விஜய் சேதுபதி சார், கார்த்திக், ஜேம் ரவி, சந்தானம், கீர்த்தி சுரேஷ். அக்ரிமெண்ட் போட்டு நான் 10 lakhs பணம் கொடுத்த பிறகு கூட ஆர்டிஸ்ட்டை தாரன்னு சொல்லி கடைசி காலகட்டத்தில் இந்த ஷோவை கேன்சல் பண்ணுறாரு தலைவரும் செயலாளர் நரேன் சார். நரேன் சார் இதுலேருந்து ஒதுங்கிக்கிட்டேன், என்னால் ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு ஒதுங்கிக்கிட்டாங்க. அப்புறம் நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு பெரிய லாஸ்ன்னு சொல்லும் போது இந்த ஷோ நீங்கள் பண்ணுங்கள், இன்னும் ஒரு மாதம் தள்ளி பண்ணுங்கன்னாங்க. அதுக்கு நான் சம்மதித்தேன். அப்போ கூட ஆர்டிஸ்ட் தாரன்னு சொல்லி கடைசி காலகட்டம் வரை எடுத்து கடைசியில் ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் விஜய் சேதுபதி சார் மட்டும்தான் கொடுத்தாங்க. வெள்ளித்திரையில் சின்னத்திரையில் எல்லா ஒத்துழைப்பு இருந்துச்சு. வெள்ளித்திரையில் வந்து ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் விஜய் சேதுபதி சார். நான் மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணதுனால எனக்கு எல்லா ஸ்பான்சரையும் என்னை கைவிட்டுட்டாங்க. இந்த ஷோ மலேசியாவில் நடக்கும்போது எனக்கு பக்கபலமாக துணையாக இருந்த எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ஷோவில் எனக்கு மிகப்பெரிய லாஸ்னால் ஒரு 90 லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸு சார். தலைவர் வந்து மலேசியாவில் அந்த ஷோவுக்கு வந்த பிறகு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காம ஷோவுக்கு வந்த பெரிய ஆர்டிஸ்ட்டுகளை வச்சு தனியாக ஒரு டின்னர் ப்ரோக்ராம் வச்சு அதில் அவர் இன்கம்மை தேடிக்கிட்டார். இதனால எனக்கு பெரிய இழப்பு. எனக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கல. சின்னத்திரையில் இருக்கிற மற்ற நிர்வாகிகளும் அப்போ பொருளாளராக இருந்த ஜெயம் ரவி, இப்போ இருக்கிற ஜெயந்த் அவர்கள் தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. மற்ற நிர்வாகி எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்து தலைவருடைய ஒத்துழைப்பு இல்லை. அதனால் எனக்கு பெரிய இழப்பும் அங்கே பெரிய உயிர் அச்சுறுத்தலும் இருந்தது எனக்கு. ஏன்னா இவர் டின்னர் வச்சனால அந்த டின்னர் எங்களை மீறி அவங்க வைக்கக்கூடாது சட்டப்படி. அது வைக்கும் போது நான் ஏன்னு கேட்கும் போது எனக்கு பல நெருக்கடியை கொடுத்தாங்க. இதுதான் சார் அங்கே நடந்த சம்பவம். சார் அக்ரிமெண்ட் போடுறது வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் 6 பெரிய ஆர்டிஸ்ட் கொடுக்குன்னு சொல்லும் போது நான் 70 லட்ச ரூபா அக்ரிமெண்ட்.
70 lakhs. ஆர்டிஸ்ட்டை தர முடியலன்னு சொல்கிறது எப்போ சொல்கிறாங்கன்னா கடைசி காலகட்டம் 15 நாளைக்கு முன்னால் நான் பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு அங்கே பேப்பர் எஃப்எம் எல்லாமே எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் மலேசியாவில் நான் பப்ளிசிட்டி சேனல்ல சார் அது சார் சேனல் டை அப் சன் டிவி சார் எங்களுக்கும் சின்ன திரைக்கும் போட்ட அக்ரிமெண்ட் வந்து 70 லட்சம் ரூபாய் சார். இல்லை எனக்கு இல்லை சார் அக்ரிமெண்ட் மாற்றுறாங்க சார். இல்லை அக்ரிமெண்ட் மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட்டில் 70 லட்சம் ரூபாய் சார். அப்புறம் நடிகரை தர முடியலங்கும் போது அடுத்த அக்ரிமெண்ட் மாற்றுறாங்க. 2 அக்ரிமெண்ட் போனால எதனால பண்ணல பணம் கேட்டார் அது சொல்லுங்க, அது மட்டும் தான் முக்கியம் சார். அவங்க ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் 10 லட்ச ரூபாய் கேட்டாங்க சார் கமிஷன். அப்புறம் வந்து 5 லட்ச ரூபா போதுன்னு கைப்பட எழுதி கொடுத்துருக்காரு. 3,26,000 என்கிட்ட பெற்றுக்கொண்டுன்னு சொல்லி கைப்பட எழுதி கொடுத்துருக்காரு. இது வந்து விஜய் ஆனந்துங்கிறவர் அவங்க யூனியனில் இருக்கிறவங்க மூலமாக இது லீக் அவுட் ஆனோடனே என்னை கூப்பிட்டு நான் உங்கள்கிட்ட பணம் திரும்ப கொடுத்ததாக என்கிட்ட எழுதி கொடுங்கன்னு சொல்லி டி நகர் போலீஸ் ஸ்டேஷன் அசோக் குமார் டிசி முன்னால் என்கிட்ட அந்த பணத்தை நான் திரும்ப பெற்றுக்கொண்டுன்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்காங்க 31ஆம் தேதி. ஆமாம் பணம் கொடுத்துட்டேன். ரவிவர்மா தலைவர் ரவிவர்மா. ஆமாம் அதாவது என்கிட்ட பணம் வாங்கிட்டு என் மேலே கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்னா இந்த பணத்தை நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி எழுதி கொடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட். பணம் ஏன் பணம் என்கிட்ட அவர் வாங்கியிருக்காரு, அதை எனக்கு ரிட்டர்ன் கொடுத்ததாக எழுதி கொடுத்த பிறகு தந்தார். இந்த மீன் டைமில் தான் நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அவர் மேலே பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக ஷோ ஆர்கனைசர் இவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் 3,26,000 சார். இந்த 3,26,000 பெருசு இல்லை சார். அங்கே ஒரு டின்னர் வைக்கிறாங்க மலேசியா சார். ஒரு நிமிஷம் 35 lakhs ஃபஸ்ட்டு கேட்டால் என்கிட்ட சொல்லுங்கள். ஆமாம் அது சொல்லுங்க. அது உங்களுக்கு இதுதான் சார் முக்கியம். முடிச்சுட்டாங்க. நீங்கள் எதுவுமே ஷார்ட்டாக பேசுனீங்கன்னா ஆர்டர்